எடப்பாடி பழனிசாமியை 5 விழுக்காடு பலயனப்படுத்தி ஒரு இடைத்தேர்தலில் மிஞ்சின சீமான் அடுத்த இடைத்தேர்தலில் மிஞ்சிருவாருன்னு எடப்பாடி களத்துக்கு வராம போயிட்டாருங்கிறது மக்கள் மத்தியில வரும். அந்த 16 விழுக்காடு வாக்கு சீமானு கிடைச்சதுன்றது இடைத்தேர்தலில் கிடைச்சது தமிழகம் முழுவதும் பொருந்தும். எம்ஜிஆரின் ஜெயலலிதா ஊழல்வாதிகள் தான் சொன்னாரு. பாஜக நிக்கலங்கிறதுக்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ணல. சீமான் வளர்வதனால் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு டேஞ்சர் நினைக்கக்கூடியவங்க சீமானுக்கு எதிராக தான் பேசுவாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பேசக்கூடிய விஜய் அவர்களும் மது பிரியர்கள் வாக்குக்காக பிராண்டி கூடாது என்று சொல்ல முடியவில்லை. அவரால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் தான் கூடாது என்கிறாரே தவிர மது கூடாது என்று அவர் சொல்லவில்லை. பிராண்டி விஸ்கிக்காக அவரும் இருக்கிறார். பிராண்டி விஸ்கிக்கு எதிராக சீமான் பேசுறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். மக்கள் உணர்வார்கள், பெண்கள் உணர்வார்கள். அந்த இடத்துக்குள்ள பனம்பால் தென்னம்பால்னு உறுதியா அடிச்சு நிற்கிறாரு. பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறார். இதுலயும் திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், அதிமுக திமுக மது பிரியர்களுக்காக அரசியல் நடத்துறாங்க. விஜய்க்கு கைகால் இல்ல, கேண்டிடேட் இல்ல, 1 கோடி ரூபாய் கட்டி டிக்கெட் வாங்குறதுக்கு விஜய்கிட்ட ஆள் இல்ல. எப்படியாவது விஜயை மிரட்டி எடுத்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு போயிட மாட்டாங்களான்னு விஜய் கூட இருக்க அத்தனை பேரும் ஆசைப்படுறாங்க. மற்ற எல்லாம் எப்படியாவது விஜய் இமேஜ் எக்கேடு கேட்டா என்ன, விஜய் சினிமா காலியானா என்ன, விஜய் அரசியல் காலியானா என்ன, நம்ம விஜய் ரூட்ல பாஜக அதிமுக கூட்டணியில போய் ஒரு எம்எல்ஏ ஆயிர மாட்டோமான்னு மற்றவன் நினைக்கிறான். இந்த ஆளுங்களை வச்சு விஜய் தனிச்சு போட்டிட்டாருன்னா சட்டினி. சீமான் மேலெழும்பி வரணும்னா இந்த மக்களை அரவணைச்சு தான் தீரணும். சீமான் அரவணைக்கிற இந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய பட்சத்தில் சீமான் அரசியலை ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் கொண்டு போக முடியும். இதுதான் அண்டர் கரண்ட். இதை சீமான் ஆர்கனைஸ் பண்ணிட்டாருன்னா 31ஆம் ஆண்டு தேர்தல் சீமானா ஸ்டாலினானு. கருத்து கணிப்பு ஏட்டு சுரக்கா. கமலஹாசன் 6, தினகரன் 8, சீமான் மற்றவர்கள். சீமான் 6.5, கமலஹாசன் 2.5. காரணம், களத்துல அவங்க நிக்கல. களத்துல நிக்காத விஜய், களத்துல நிக்க முடியாத விஜய், களத்தை விட்டு ஓடிய விஜய், கேண்டிடேட் இல்லாத விஜய், இஷ்யூஸ்ல நிலைப்பாடு இல்லாத விஜய் சீமானுக்கு ஒரு பிளஸ் ஆட்டு, சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். விஜய்க்கு ஆஸ்பிரேஷனல் ஓட், சீமானுக்கு ரியல் ஓட்டா மாறும். விஜயை மையமா வச்சு மாற்று என்று வந்தவர்கள் உண்மையான மாற்று சீமான் தான், தகுதியான மாற்று சீமான் தான் என்று சீமானுக்கு வாக்களிப்பார்கள். டிடிவியும் கமலஹாசனும் களத்துக்குள் வராவிட்டால் சீமான் 1.1 தாண்டி போயிருக்க முடியாது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. சூப்பர் சார். சீமான் அவர்கள் மக்கள்கிட்டே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் தவறு ஏதாச்சும் செஞ்சா என்ன கல்ல கொண்டு அடிங்கன்னு சொல்றாரு. மனம் மக்கள் கிட்ட சீமான் பேசுறாரா சார்? மக்கள் மனநிலையில மக்களோட இருந்து பேசுறாரு. மக்கள் அவமானத்தை கொடுத்தாங்க, ஹரிநாதரோட கீழே தள்ளுனாங்க. அதே மக்கள் தானே 8.2 கொடுத்தாங்க. களத்துக்கு வராத கமலஹாசன் தினகரன் நிலைமை என்ன? அதே மாதிரி தான் களத்துக்கு வராத பார்ட் டைம் பொலிட்டிஷியன், லெட்டர் பேட் பொலிட்டிஷியன் விஜய் மக்கள் மத்திக்குள்ள வரும்போது சீமான் தாயா நம்ம கூட நின்னாரு, இந்த ஆளு இவர் ஓடிட்டாருன்னு கருதுவாங்க. அது மட்டுமல்ல, அந்த பார்வை எடப்பாடி பழனிசாமி மேலே வரும். எடப்பாடி பழனிசாமியை 5 விழுக்காடு பலயனப்படுத்தி ஒரு இடைத்தேர்தலில் மிஞ்சின சீமான் அடுத்த இடைத்தேர்தலில் மிஞ்சிருவாருன்னு எடப்பாடி களத்துக்கு வராமல் போயிட்டாருங்கிறது மக்கள் மத்தியில் வரும். ஸோ அந்த 16 விழுக்காடு வாக்கு சீமானு கிடைச்சதுன்றது இடைத்தேர்தலில் கிடைச்சது தமிழகம் முழுவதும் பொருந்தும். அன்னைக்கே நான் சொன்னேன் டெபாசிட் வாங்குவாருன்னு சொல்லலை, ஆனால் கிடைக்கிற ஓட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தும்னு சொன்னேன். அதனால தான் அவர் அந்த களத்துக்குள்ள அதிமுக நிற்கலங்கிறதுக்காக ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் போடலை. எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் ஊழல்வாதிகள் தான் சொன்னார். பாஜக நிற்கலங்கிறதுக்காக அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலை. திப்பு சுல்தானையும் ஹைதமுல்லா சாஹிப்பையும் பழனி பாபாவையும் பேசி தான் அந்த வாக்கை எடுத்தார். ஸோ அவர் தெளிவாக தன் கொள்கை நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. கொள்கை நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறதுனால அவர் மேலும் மேலும் ஜம்ப் பண்ணி போவார். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் களத்தை விட்டு ஓடாததும் 214 போடுறது தான் சீமானுக்கு மெரிட்டு. இதை தாண்டி இஷ்யூ பேஸ்டாட்டும் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸில் பலனளிக்கக்கூடிய மக்கள் அவருக்கு ஆதரவளிப்பாங்க. சீமான் வளர்வதனால் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு டேஞ்சர் நினைக்கக்கூடியவங்க சீமானுக்கு எதிராக தான் பேசுவாங்க. அது இயல்பானது, இயற்கையானது. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. சார், இப்ப சீமான் கொடுத்த வாக்குறுதிகள்ல முக்கியமா பார்க்கப்பட்டது இந்த டாஸ்மாக் கடைகளை 1 வருடத்துல மொத்தமா ஒழிச்சிடணும் சொல்லியிருக்காரு. அதிமுக திமுகவிலேயே முடியாத ஒரு விஷயத்தை எப்படி சீமானால சாத்தியப்படுத்த முடியும் சார்? அதிமுக திமுக மது பிரியர்களுக்காக அரசியல் நடத்துறாங்க.
மதுப்பிரியர்கள் வாக்கை பகித்தால் அது தோல்வியில் அடையும்னு கருதுறாங்க. 2016 திமுக தோல்விக்கு மதுப்பிரியர்கள் வாக்கை உதாசீனப்படுத்தினது தான் கலைஞர்னு கருதுறாங்க. படிப்படியா என்று சொன்ன ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட மக்கள் மதுப்பிரியர்கள் கருணாநிதிக்கு வந்தால் மது அருந்த முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் செயல்பட்டதாக மக்கள் கருதுகிறார்கள். ஸோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பேசக்கூடிய விஜய் அவர்களும் மது பிரியர்கள் வாக்குக்காக பிராண்டி விஸ்கி கூடாது என்று சொல்ல முடியவில்லை அவரால். பாட்டிலுக்கு 10 ரூபா தான் கூடாது என்கிறாரே தவிர மது கூடாது என்று அவர் சொல்லவில்லை. பிராண்டி விஸ்கிக்காக அவரும் நிற்கிறார். ஸோ இப்போ மது பிரியர்களுக்காக யாரெல்லாம் நிற்கிறார்கள்? மு.க. ஸ்டாலின் தொடர்கிறார், எடப்பாடி பழனிசாமி அதை தொடர்கிறார், புதிதாக விஜயும் மது பிரியர்களுக்காக நிற்கிறார். ஸோ பிராண்டி விஸ்கி கூடாது, பூரண மதுவிலக்குன்னு யார் சொல்றார்? சீமான். ஸோ அந்த இடத்துக்குள்ள சீமான் பனம்பால் தென்னம்பால் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். மக்கள் முடிவெடுக்கட்டு. பிராண்டி விஸ்கிக்கு எதிராக பேசுறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். பிராண்டி விஸ்கி கம்பெனி எத்தனை பேர் இருக்கான், அவனுக்கு டொனேஷன்ல தான் இந்த கட்சிகள் ஓடுதுன்னு சொல்லும்போது பிராண்டி விஸ்கிக்கு எதிராக சீமான் பேசுறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். மக்கள் உணர்வார்கள், பெண்கள் உணர்வார்கள். அந்த இடத்துக்குள்ள பனம்பால் தென்னம்பால்னு உறுதியாக அடிச்சு நிற்கிறாரு. பிராண்டி விஸ்கி கூடாதுங்கிறாரு. இதுலையும் திராவிட கட்சிகள் ஒரு பக்கம், சீமான் மறுபக்கம். திராவிடமா தமிழ் தேசியமா எனும்போது தமிழ் தேசியம் பனம்பால் தென்னம்பால் கள்ளுக்காக நிற்கிறது. திராவிடம், ஒட்டு திராவிடம், தாவேகா உட்பட அனைத்து திராவிடர்களும் பிராண்டி விஸ்கி ஜின் ரம்முக்காக நிற்கிறார்கள். இதை மக்கள் மத்தியில் நாம் தமிழர் தம்பிகள் கொண்டு போவார்கள். மக்கள் மத்தியில் இது ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும். தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரீங்க, முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறீங்க, என்ன பிளான் பண்றீங்க சார் இந்த எலெக்ஷனுக்கு? ஒரு அரசியல் கட்சி கூட்டணி முடிவெடுக்கிறது அந்த கட்சிகளின் தலைமையை பொறுத்து. மு.க. ஸ்டாலின் விருப்பமும் பிரேமலதா அம்மையார் விருப்பமும் தான் அங்கே நிறைவேறுது. பிரேமலதா அம்மையாரிடம் பல கட்சிகள் பல ஆஃபர் கொடுத்தாங்க. ஸ்டாலின் தன்னுடைய சாதுரியத்தால், திறமையால் தேமுதிகவை தன் பக்கம் கொண்டு வந்து விட்டார். அது ஸ்டாலினுக்கு திறமை, அவருக்கு நுணுக்கமான அரசியல் நுண்ணறிவு. இதில் எனக்கு பிரேமலதா அம்மையார் அவர்கள் மீது கேப்டன் விஜயகாந்தின் துணைவியார், மதுரை மக்கள் தொண்டர் ஐயா அழகர் சாமி நாயுடு மகன் அந்த குடும்பம் என்ற அடிப்படையில் அவங்க குடும்பத்தினர் மீதும் பிரேமலதா அம்மையார் குடும்பத்தின் மீதும் எனக்கு மிகுந்த பற்றும் மரியாதையும் மதிப்பும் உண்டு. நான் இன்னைக்கு சொல்லலை, என்றைக்குமே அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். தமிழ் மண்ணிலே தெரியும். என்னோட பேட்டிகளை பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் தெரியும் கேப்டன் விஜயகாந்த் மீது எனக்கு எத்தகைய மரியாதை மதிப்பு உண்டுன்னு தெரியும். 2016ஆம் ஆண்டே அவங்க திமுக கூட்டணிக்கு வர்றது அவங்களுக்கு நல்லதுங்கிற கருத்தை சொன்னேன். காலமும் சூழ்நிலையும் வேறு மாதிரி இதை பண்ணிடுச்சு. இப்பவும் அவங்கக்கிட்ட என் கருத்தை சொன்னேன். ஒரு தலைவர், அவர் இண்டிபெண்டன்ட் லீடர் பிரேமலதா அம்மையார் பொதுச் செயலாளராக பெருசாக சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது நம்மளும் ஒரு கருத்தை சொல்லும்போது அவங்களுக்கு எது சாதகமான கருத்தோ அந்த கருத்தை எடுத்து தலைவர்கள் முடிவெடுக்காங்க. இந்த மாதிரி தான் 2019-21 காலகட்டத்திலையும் பிசிகாவோட பாமகவோட பிசிகா அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய கூட்டணின்னு இவர் சபரீசன் முதல்வருக்கு மருமகன் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். பாஜக தலைமைக்கே இவர் ஸ்டாலினுக்கு ஆளு, சபரீசனுக்கு ஆளு, சபரீசனை சந்திச்சாருங்கிறதெல்லாம் ரொம்ப பெட்டிஷன் போட்டிருக்காங்க. மோடிக்கு அனுப்பியிருக்க பிடிஎஃப்ல என் கருத்தை மோடிக்காக நான் என்ன சொல்றேன்னா, ப்ரோ மோடிஜி நாட் ஆன்டி எம்கே ஸ்டாலின். மோடிக்கு காங்கிரஸ் தான் விரோதி. மோடிக்கு காங்கிரஸ் தான் விரோதி, ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் விரோதி. மோடிக்கு காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால தான் ஸ்டாலினை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை. எடப்பாடிக்கு ஸ்டாலின் தான் விரோதி. எடப்பாடிக்கு காங்கிரஸ் விரோதி கிடையாது. 20 சீட்டு ஆஃபர் பண்ணாரா இல்லையா? சவுக்கு சங்கர் மூலமா திருநாக்கரசனை ஒர்க் பண்ணாரா இல்லையா? இதுல பல அரசியல் நுணுக்கங்களும் பல இதுகளும் இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி சில இடங்கள்ல சொல்லி சில விஷயங்களை அடிக்கிறான். சசிகலா அம்மையார் பதவியேற்பு நடக்காதுன்னு சொன்னேன். ஆகஸ்ட் 15 விடுதலை கிடையாதுன்னு சொன்னேன். மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். அவங்க ஸ்டேச்சரை நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம். இதெல்லாம் நான் ஏன் சொன்னோம்னா, ராகுல் காந்தியை மையமாக வச்சு ஐயாமா நடராஜன் அரசியல் பண்ணாரு. அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம மோடி கிட்ட நம்ம சொல்றோம். மோடி ஆர்டி நமக்கு சொல்ற கருத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்போம்னு நினைக்கிறாரு. அதனால் நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொன்னோம், அல்லது 24 கலத்தி விட்டுருவாருன்னு சொன்னோம். பண்ணலையே. எடப்பாடிக்கு அவர் ஒரு வெயிட்டேஜ் தான் அந்த இடத்துல கொடுத்தாரு. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள விஜய் வராரு. விஜய் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி ராகுல் காந்திக்கு ஆளாக வராரு. அப்போ மோடி கிட்ட நாம சொல்றோம்,
எல்லார் கருத்தையும் மீறி நம்ம கருத்து அங்கே எடுபடுது. 8ஆம் தேதியே ஜனநாயகத்துக்கு படத்துக்கு வந்து ஒரு மோசமான ட்ரீட்மெண்ட் ஒன்று சொன்னோம். இன்னைக்கு வர அதுதானே ஓடுது. இப்போ கூட விஜயை கொண்டு வந்து அணி அமைச்சு பெரிய நெருக்கடி கொடுத்தனான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், பலம் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கையில் வராதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து மோடியே மு.க. ஸ்டாலின் சொல்கிறாரு, எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் கலைஞர் மகன் என்பதால் மு.க. ஸ்டாலின் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவருங்கிறது சொல்கிறாரு. ஸ்டாலின் மேலே நமக்கு ஒரு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. போய் பார்க்குறோம், ஒரு முதல்வரை ஒரு அரசியல் விமர்சகர் பார்க்குறதுல என்ன இது இருக்குது, அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? எல்லா வலைத்தளங்களையும் போடுறாங்க, எழுதுகிறாங்க. அவரும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மக்கிட்ட அன்பாக 40 நிமிடம் நம்ம அறிவு ஆற்றலை மதித்து பேசினார். அவரையும் நாம் வந்து உண்மையை தான் சொல்கிறோம். அவர்கிட்ட சொல்லும்போதே சொன்னேன், உங்களை பற்றி நான் ஒன்றும் மிகைப்படுத்தி பேசலைங்க, மற்றவங்க பேசுகிறதில்ல, நான் டேட்டாவோட உங்களை பற்றிய உண்மையை பேசுகிறேன்னு சொன்னேன். அதே வேளையில் நான் வந்து ஒரு கட்டத்தில் அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக இருக்கும்போது வந்து அவரை விமர்சித்ததையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். மிக கடுமையாக ஸ்டாலின் விமர்சித்ததையும் பதிவு பண்ணியிருக்கிறேன். நாம் வந்து ப்ரோ மோடியாக இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே நம்ம சந்தித்ததையே மோடிக்கே ரிப்போர்ட் பண்ணிட்டோம். ஏன்னா மோடிக்கிட்ட என்கிட்ட ஸ்டாலின் ஆளுன்னு சொல்கிறதுக்கே பாஜகவில் நிறைய பேர் இருக்கான். மோடிக்கு நான் ஒருத்தான ஆளா இல்லையான்னு மோடிக்கு தெரியும். அதுதான் எனக்கு மேட்டர். மோடியை பொறுத்தவரை என்னுடைய ஆதரவுங்கிறது அன்கண்டிஷனல், உணர்வுபூர்வமானது, அறிவுபூர்வமானது. நம்ம கருத்தை கேட்டு சசிகலா அம்மையாரை கிராக்மெண்ட் பண்ணி தந்ததுக்கே மோடிக்கு நம்ம நன்றி கடன் பட்டவங்க. சார், இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது எப்படியான ஒரு தேர்தலா இருக்கும் சார்? திமுக கூட்டணியில 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணிக்குள்ள இருக்காங்க. அதிமுக கூட்டணிக்குள்ள நிறைய கட்சிகள் வந்து இருக்காங்க. தாவேகா ஒரு புறம், நாம் தமிழர் ஒரு புறம் இருக்காங்க. பற்றாத குறைக்கு வந்து ராமதாஸ், சசிகலா இவங்க தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலானது எப்படியான ஒரு தேர்தலா இருக்கும் சார்? 100% அண்டர் ரெப்ரசன்டட் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டிராவிடியன் பாலிடிக்ஸ், எக்ஸ்பெஷலி ஏடிஎம்கே. இதை சீமான் ஆர்கனைஸ் பண்ணிட்டாருன்னா 31ஆம் ஆண்டு தேர்தல் சீமானா ஸ்டாலினானு வரும். அந்த இடத்துக்குள்ள தான் இந்த மக்களுக்கு அதிகாரம் வரணும்னா சீமானை கரம் பற்றி தான் தீரணும். சீமான் மேலெழும்பி வரணும்னா இந்த மக்களை அரவணைச்சு தான் தீரணும். சீமான் அரவணைக்கிறார். இந்த மக்களும் புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய பட்சத்தில் சீமான் அரசியலை வந்து ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு, திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு கொண்டு போக முடியும். இதுதான் அண்டர் கரண்ட். எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இது நான் சொல்லக்கூடிய அண்டர் கரண்ட். இதை தாண்டி விஜயை பற்றி என்ன பேச்சு வந்தது? விஜய்க்கு கைகால் இல்லை, கேண்டிடேட் இல்லை, 1 கோடி ரூபா கட்டி டிக்கெட் வாங்குறதுக்கு விஜய்கிட்ட ஆள் இல்லை. எப்படியாவது விஜயை மிரட்டி எடுத்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு போயிட மாட்டாங்களான்னு விஜய் கூட இருக்க அத்தனை பேரும் ஆசைப்படுறாங்க. ஆதவர்ஜனா மட்டும் விஜய் ஒரு ஓட்டை காட்டிக்கிட்டு அதை தன் கையில் விட்டுட்டு போக மாட்டாரா? அதை திமுக எதிர்ப்போட்டால் தான் வச்சு தான் ஒரு லீடர் ஆக முடியாதான்னு அவர் பார்க்குறாரு. மற்ற எல்லாம் எப்படியாவது விஜய் இமேஜ் எக்கேடு கேட்டா என்ன, விஜய் சினிமா காலியானா என்ன, விஜய் அரசியல் காலியானா என்ன, நம்ம விஜய் ரூட்டில் பாஜக அதிமுக கூட்டணியில் போய் ஒரு எம்எல்ஏ ஆயிர மாட்டோமான்னு மற்றவன் நினைக்கிறான். இந்த ஆளுங்களை வச்சு விஜய் தனிச்சு போட்டிட்டாருன்னா சட்டினி. அப்போ விஜயால் தனிச்சு போட்டிட முடியாது. ஏன் டாம்ஸுக்கு ஒரு 10-15 சீட்டை வாங்கிட்டு வரட்டுன்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஸோ இது இன்னும் முடிவுக்கு வரல, வரட்டு பார்ப்போம். சார், இப்போ சீமான் அவர்கள் ஏன் தொடர்ந்து வந்து தன்னிச்சே இந்த தேர்தல் களத்தை வந்து சந்திக்கிறாரு? அவர் சொல்லிட்டு தானே வர்றாரு. இப்போ அதிமுக தலைமையில அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்ததா சொல்லப்படுது. அப்படி இருந்தும் ஏன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னிச்சு தேர்தல் வந்து களம் காண்றாரு சார்? அவர் வந்து தனிச்சு நிற்கிறது தான் சமூக நீதி எழுச்சிக்கு நல்லது. மீண்டும் 2 ஜாதி ஆதிக்கத்துக்கு எடப்பாடி கூட போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. சீமான் தான் முடிவு எடுக்கிறாரு, நான் என் கருத்தை சொல்கிறேன். ஸோ சீமான் தனிச்சு நிற்கிறது தான் வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கு முக்கியத்துவம் வரும். பறையர், தேவேந்திர குல வேளாளர்களின் அரசியல் அதிகாரம் எழுச்சி பெறும். சீமான் தனிச்சு நிற்கிறது தான் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வரும், ஒரு விடிவு கிடைக்கும். இதை நான் உறுதியாக நம்புகிறேன். இதைத்தான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் வந்தால் நான் சாதிச்சு காட்டுவேன்னு சொன்னேன். ரஜினிக்கு பாப்புலாரிட்டியில் என் கருத்தை ரஜினி கேட்டிருப்பாருன்னா ரொம்ப வேகமாக போகும். இன்னைக்கு சீமான் இயல்பாட்டு அவருடைய கொள்கைப்படியே ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்லி வந்தவர். தாளக்கடப்பாரி தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவர். ஸோ அவர் இந்த மக்களுக்காக போராடும் போது தமிழ் மண்ணில் இந்த மக்களின் அதிகாரம்ங்கிறது நாம் தமிழின் வளர்ச்சியில் தான் இருக்குது. அது நிறைவேறணும்னு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி விரும்புகிறேன். யூபியில் கன்ஷிராம் இதை சாதித்தார், பீகாரில் நிதிஷ்குமார் சாதித்தார், தமிழ் மண்ணில் சீமான் இதை சாதிப்பார். ஸோ அவர் தனிச்சின்னா தான் அதை சாதிக்க முடியும்.
சரி, இப்ப ஆனா நிறைய கருத்து கணிப்புல வந்து சீமான் அவர்கள் வந்து 4வது இடம் கூட வரமாட்டாரு, அவர் வந்து இந்த மற்றவை லிஸ்ட்ல தான் வருவாருன்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. கருத்து கணிப்பு ஏட்டு சுரக்கா. கமலஹாசன் 6, தினகரன் 8, சீமான் மற்றவர்கள். சீமான் 6.5, கமலஹாசன் 2.5, தென் தினகரன் 2.5. காரணம், களத்தில் அவங்க நிற்கல. களத்தில் நிற்காத விஜய், களத்தில் நிற்க முடியாத விஜய், களத்தை விட்டு ஓடிய விஜய், கேண்டிடேட் இல்லாத விஜய், இஷ்யூஸில் நிலைப்பாடு இல்லாத விஜய் சீமானுக்கு ஒரு ப்ளஸ் ஆட்டு, சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். விஜய்க்கு ஆஸ்பிரேஷனல் ஓட் சீமானுக்கு ரியல் ஓட்டாக மாறும். விஜயை மையமாக வச்சு மாற்று என்று வந்தவர்கள் உண்மையான மாற்று சீமான் தான், தகுதியான மாற்று சீமான் தான் என்று சீமானுக்கு வாக்களிப்பார்கள். டிடிவியும் கமலஹாசனும் களத்துக்குள் வராவிட்டால் சீமான் 1.1 தாண்டி போயிருக்க முடியாது. இது என்னோட கருத்து. சரி, இப்ப சீமான் அவர்களுக்கு வந்து இந்த மீடியா வெளிச்சம் வந்து ரொம்பவே குறைவா இருக்கு. எந்த ஒரு மீடியாக்களும் சீமானுக்கு வந்து இந்த ஆதரவு வந்து தெரிவிக்க மாட்டாங்க. சீமான் கார்பரேட்டை எதுக்குறாரு, புறமொழி சோதரர்களை எதுக்குறாரு, கடுமையான விஷயங்களை சொல்கிறாரு. எம்ஜிஆர் அடிக்கிறாரு, ஜெயலலிதா அடிக்கிறாரு, கடற்கிற சமாதியை எடுத்து போடு, கடற்கரை அளவுப்படுத்துங்கிறாரு, கட்டாமுடான்னு பேசுகிறாரு. இது வந்து பலருக்கு வந்து ஒரு நைசிட்டி இல்லைங்கிற அடிப்படையில் இருக்கும். இவரோட வளர்ச்சிங்கிறது நமக்கே வேட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான வளர்ச்சியாட்டு இருக்குமோன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க பொத்தி தான் வைப்பாங்க, அடக்கி தான் வைப்பாங்க. அதெல்லாம் மீறி மக்கள் சக்தியில் வலைத்தளங்கள் ஆதரவோட திமிரணும். அந்த இடத்துக்குள்ளே கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணாமல் சீமானுக்கு மெரிட்டை நான் பற்றி பேசுகிறேன். சீமானுக்கு கொள்கைகள் வேறு, என் கொள்கைகள் வேறு. சீமானை பற்றி நான் எதுவும் இதுவரை பேசுனது தப்பாகல. ஈரோடு கிழக்கில் டெபாசிட் வாங்குவார் நான் சொல்லலை, எடுத்து பாரு. விக்கிரவாண்டியில் பெரிய ஓட்டு வரும்னு நான் சொல்லலை, 8 விழுக்காடு குறையாமல் வருவாருன்னு மக்களவையில் சொன்னேன். இப்பவும் சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி பெரிய வளர்ச்சியை பெறுவார் நான் சொல்கிறேன். எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கவங்க எப்படி சீமான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? சாணக்கியாவில் எப்படி ரங்கராஜ் பாண்டே போடுவார்? தம்பி தான், அவனோட வெல்விஷர் தான், போடணுமில்ல. 1.1 ஜெயலலிதாவா இருக்கும்போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8.2 வந்துட்டார். எடப்பாடி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காதது எடப்பாடிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவை குறைக்கும், சீமானுக்கு ஆதரவு பெருக்கும். காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னவர் மக்களவையில் சொன்ன நிலைப்பாட்டை மாற்றினதில் கொள்கை உறுதி கொண்டவர் சீமான் தானே. அண்ணாமலைக்கு கருத்து மக்கள் மத்தியில் இறங்கும், அது சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே சாணக்கியில் நடுநிலையோட நியாயமாக சொல்லாண்டாமா? சரி, ரங்கராஜ் பாண்டே தான் சொல்ல மாட்டார். இந்தியா டுடே மணிக்கு என்னங்க வந்து அவர் எங்க சொல்ல மாட்டேங்கிறாரு? நான் சொல்றது பொய்யா? நடந்த விஷயத்தை தானே சொல்றேன். நீ நடக்க போறதை என்ன வேணாலும் சொல்லு, நடந்த விஷயத்தை மறைக்காத, தெற்றி திரிக்காத, டேட்டாவுக்கு எதிராக பேசாத. தயாளன் வெப் டிவியில் உள்ள ஒரு சகோதரர், நடந்த விஷயங்களை கூட ஜீரணிக்க முடியாத நபர்கள் சீமான் மீது பொறாமையிலும் காட்புணர்ச்சியில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி சீமானின் உண்மையான பலத்தை நீங்கள் தான் கூறுகிறீர்கள்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் மீது ஒவ்வாமை பலருக்கும் இருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் சீமான் சென்று சேர்வதற்கு விஜய் அனுகூல சத்துருவாக சீமானுக்கு பயன்படுகிறார். விஜயை பற்றி வரக்கூடிய செய்திகள், விஜயை வச்சு சீமானை டீஸ் பண்ணுவது எல்லாமே சீமானுக்கு லாபமாக முடியும். காரணம், உண்மையும் நேர்மையும் கொள்கையும் தெளிவும் சீமானிடம் இருக்கிறது. அதற்கு யாருக்கும் அஞ்சாமல் தினகரனே பேசாத ஒரு விஷயத்தை சீமான் பேசினார். பரப்பன அக்ரகார சிறையில் சசிகலா அம்மையாரை கொல்ல சதி என்றார். அது உண்மையா பொய்யா என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் போல்டா ஒரு கருத்தை சீமான் எடுத்து வச்சது தான் சீமானுக்கு ஆதரவுக்கு காரணம். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் பிரேவாக அரசியல் பண்ணுறாரு, 214 இருக்கிறாரு, எல்லா தொகுதியிலும் இருக்கிறாரு. தன்னோட நிலைப்பாட்டை யாருக்கும் மஞ்சாமல் தமிழிலிருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு பேசுகிறாரு. இதில் எல்லாமே விஜய் அடி வாங்குறாரு, காலியாகிறாரு. பாப்புலாரிட்டி மட்டும் விஜய்க்கு இருக்குது. பட் இதில் எல்லாத்திலுமே ஒரு அடி வாங்கும்போது கமலஹாசனை சீமான் மிஞ்சி போனது மாதிரி விஜயும் சீமான் மிஞ்சி போவார். பொறுத்திருந்து பார்ப்போம்.